ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாருமே எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கான அப்டேஷன் வந்து ரிலீஸ் ஆச்சு. எப்போ வந்து அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகும், எப்போ கவுன்சிலிங் நடக்கும், எந்த டேட் வரை கவுன்சிலிங் நடக்கும், எந்த லிங்க்கை கிளிக் பண்ணணும், யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, இதை பற்றி தான் ஃபுல்லு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்பர் 1, பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறது செலெக்ஷன் கமிட்டி. இதோட வெப்சைட் வந்து tnmedicalselection.net. இதை நீங்கள் டைப் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக இப்போதைக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குது எல்லாமே கிளியராக உங்களுக்கு தெரியும். செகண்ட், இந்த பேராமெடிக்கல் பொறுத்தவரை நிறைய பேர் வந்து நர்சிங் ஃபார்மசின்னு மட்டும் தான் நினைக்கிறாங்க. பட் இதில் வந்து பிஎஸ்சி கோர்சஸ் 19+ கோர்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஒரு கோர்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இயர் மேபி இன்னும் கூடுதலுக்கான சான்ஸும் இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ கோர்சஸ் பொறுத்தளவு எபோவ் 6க்கு மேலே கோர்சஸ் இருக்குது, சர்டிஃபிகேட் கோர்சஸ், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. தேர்ட் ஒன், எலிஜிபிள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எலிஜிபிள் இல்லைன்னா நீங்கள் அப்ளையே பண்ணியிருந்தாலும் லாஸ்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு எலிஜிபிள் பொறுத்தளவு 12th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதர்வைஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது டிகிரி படிச்சிருந்து திரும்ப பேராமெடிக்கல் படிக்கலாம்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் நீங்களுமே அப்ளை பண்ணலாம். அண்ட் சப்ஜெக்ட் பொறுத்தளவு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதர்வைஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூவாலஜி இந்த மெயின் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கலாம். அதர்வைஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுன்னா நீங்களும் எலிஜிபிள். அண்ட் ஃபோர்த், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று, டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் வந்து எவ்வளோ தான் அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் அதிகம் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் டாக்குமெண்ட் ஒன்று மிஸ் ஆனாலும் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கான்னு சொல்லி இப்போவே செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் அண்ட் உங்களுடைய 12th சர்டிஃபிகேட், டிசி, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் உங்களுடைய பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் உங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே இப்போவுமே ரெடியாக வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும். அட் லாஸ்ட், நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த கவுன்சிலிங்கான ஷெடியூல் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க, இன்னும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கான அப்டேஷன் வந்துடும். கவுன்சிலிங்கான நோட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் வீக் ஜூன் வந்து ரிலீஸ் பண்ணிடும். இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான டேட் வந்து மிடில் வந்து ஜூனில் வந்து ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் டேட் டு அப்ளை, அது எண்டு டேட்டும் கொடுத்துருவாங்க. சப்போஸ் இதுலேயும் வந்து சில டைமில் வந்து டேட்டை வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கு. அண்ட் மெரிட் லிஸ்ட், உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட், ரிலீசிங் டேட் எல்லாமே ஜூலை 1st வீக் இருக்கும். கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான டேட் வந்து ஜூலை 2nd வீக், சீட் அலாட்மெண்ட் ஜூலை 3rd வீக், ரிப்போர்ட்டிங் டு காலேஜ் ஜூலை லாஸ்ட் வீக், அண்ட் ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ இது வந்து ஆகஸ்ட் 1st வீக் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த மாதிரி எக்ஸாமில் கவுன்சிலிங்கான ஷெட்யூல் வந்து இருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியறதில்ல. அதுக்காகத்தான் ஒரு வீடியோ ரெடி பண்ணோம். ஸோ இப்போது ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டாங்க. இன்னும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணணும், எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ அதுக்கு வந்து எந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ லிங்க் பொறுத்தளவு tnmedicalselection.net. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக பேஜஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் கூகுளில் செலெக்ஷன் கமிட்டின்னு சொல்லி டைப் பண்ணாலே அதுவும் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ரெண்டில் எந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜஸ் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும், இப்போதைக்கு என்ன நடக்குது, என்ன கவுன்சிலிங் நடக்குது, என்னென்ன கோர்ஸ் இருக்குது, எல்லாமே இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதர்வைஸ் கவுன்சிலிங்கை பற்றி டெய்லி அப்டேஷன் உங்களுக்கு தெரியணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங்கை பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.